கோவிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நீங்கள் செழித்திருப்பீர்கள். யூ ஷால் பி ப்ராஸ்பரஸ். நீங்கள் செழித்திருப்பீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் போன வாரம் 2 குறிப்புகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தான் இயேசு தரித்திரரானார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தான் இயேசு தரித்திரரானார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க அவர் பாவமானார், நம்ம சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்க அவர் சாபமானார், நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்ம விடுதலை பெற அவர் தரித்திரரானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 2 குறிப்புகள் நம்ம பார்த்தோம். முதலாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரியப்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆலயம் என்பதுக்கு 1 கொரிந்தியர் 3:16 நான் சொன்னேன். ஏன்னா அதை திரும்ப ஒருத்தர நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆலயம் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் தான் கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டது உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம் அப்படிம்பாங்க. பிரியமானவர்கள், அந்த கான்டெக்ஸ்டில் சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அதான் அங்கே ஆலயம். நீங்களே கர்த்தருடைய ஆலயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பிரியமல்ல, அதை மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி காட்ட விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஆலயம் ஆலயம் என்று சொல்வது 3 காரியங்களை குறிக்கும். முதலாவது 2 கொரிந்தியர் 6:14 வாசியுங்கள். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. நான் அவர்களுக்குள்ளே உலாவி. இது பிரியமானவர்களே ஒரு ஸ்தல சபை, ஒரு லோக்கல் சர்ச், ஒரு விசுவாசிகளுடைய கூடுகை, ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம். உங்களுக்குள்ளே கர்த்தர் உலாவுகிறார், உங்கள் வீட்டில் கர்த்தர் உலாவுகிறார். நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்? இந்த கூடுகை தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. வாசியுங்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். நீங்க என்னுடைய ஜனம், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். நம்ம பார்த்தது போல 1 கொரிந்தியர் 3 பார்த்ததும் அந்த சபை ஒரு லோக்கல் சர்ச், அது தேவனுடைய ஆலயமாக இருக்குது. பிரியமானவர்கள், 2வது எபேசியர் 2:18 ஏன்னா இதை குறித்த உங்களுக்கு தெளிவன். ஆலயம் ஆலயம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பில்டிங் அல்ல. புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்று சொல்லுவது ஒரு பில்டிங் அல்ல. எருசலேமில் தேவாலயம் இருந்தது. பின்பு யூதர்கள் பாபிலோன், இது வரலாற்று பின்னணி உங்களுக்கு சொல்லித்தாரேன். அவங்க பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பின பிறகு தேவாலயத்துக்கு பதிலாக ஜப ஆலயங்களை வைத்தார். அந்தந்த இடங்களில் ஜப ஆலயங்களை வைத்து ஜப ஆலய தலைவர்களாக வைத்தார். இப்போ புதிய ஏற்பாட்டு சபை வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூடுகை, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பொதுவாக தேவனுடைய சபை, அதில் அவங்க கூடி வருகிற அந்த கூடுகை
தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. இன்னொன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அந்தப்படியே ம். நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். யூதர்களும் பிற இன மக்களும் ஒரே ஜனமா கிறிஸ்தவ. நான் யூதனா இல்லை, நான் பிற இனத்தை சேர்ந்தவனா இல்லை. அப்ப நீ யாரு? நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் யூதனும் அல்ல, பிற இனத்தை சேர்ந்தவனும் அல்ல, அவன் கிறிஸ்தவன். அந்த இரு தரத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. நீங்க பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. யூனிவர்சல் சர்ச், பொதுவாக இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிற சபை. இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். அவங்க யூதர்களும் அல்ல, பிற இன மக்களும் அல்ல, அவங்கெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒன்றானாங்க, கிறிஸ்தவர்கள். இது பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்போ ஒரு லோக்கல் சர்ச் பார்த்தோம். யூனிவர்சல் சர்ச் ஆல்சோ இஸ் கால்ட் ஆலயம். மூன்றாவது, இதை தான் நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை தான் எடுத்துக்குவாங்க. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? பிரியமானவர்களே, மனைவியோடு இசைந்திருக்கிறவன் மனைவியோடு ஒரே சரீரமா இருக்கிறான். வேசியோடு இசைந்திருக்கிறவன் வேசியோடு ஒரே சரீரமா இருக்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு மட்டும்தான் இசைய முடியும். அப்படிதான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஒரு ஆண் 2 பெண்ணோடு இசைய முடியாது, 2 ஆண்கள் ஒரு பெண்ணோடு இசைய முடியாது. படைப்பில் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தான் இசைய முடியும். மனைவியோடு இசைந்திருப்பது புனிதமாக இருக்கும். அவன் ஒரு வேசியோடு இணைந்திருந்தால் அது அருவருப்பாக இருக்கும். ஆனால் வேசியோடு இணைந்திருக்கிறவன், இங்கே பவுல் எழுதுகிறார், அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவர்கள் இருவர், இது நிமித்தம் ஆணும் பெண்ணும் ஒரே மாம்சமாயிருப்பார், இருவராயிராமல் ஒருவராயிருப்பார். அப்போ வேசியோடு இசைந்திருக்கார், அவளோடு ஒருவராயிருக்கிறார். அங்கேயே அந்த திருமண உறவு முடிஞ்சு போயிடுது. அவங்க இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாய் இசைந்திருப்பார்களோ, இது நான் ஒரு மாதிரி உன்னத பாட்டு எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். எசென்ஷியல் ஆஃப் லவ், யூனியன் ஆஃப் லவ். இப்போ இயேசுவை நேசிக்கிற, இயேசுவோடு இசைந்திருக்கிற, இனி அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பார். நம்ம திருவிருந்தில் பங்கு பெறும்போது அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாக, அவருடைய சரீரத்துக்கு சரீரமாக, அந்த தெய்வீக ஐக்கியத்தில் நம்ம பங்கு பெறலாம். நான் அவரும் ஒன்று, நான் அவருடைய மனைவி, அவரோடு கூட ஒரு எசென்ஷியல் ஆஃப் யூனியன், அவரோடு இணைகிறேன். அப்படி கிறிஸ்துவோடு கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷர் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கு. நம்ம சரீர பரிசுத்தத்தை பற்றி சொந்த சரீரத்துக்குள்ள தேவன் உலாவுறார். இதுதான் ஃபுல் காஸ்பல் அப்படின்னு பெயர் வந்தது. ஆவி ஆத்மா மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதும், ஆவி ஆத்மா மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு ரிஃபர்மேஷனுக்கு அப்புறம் நினச்சாங்க. இல்லை, ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருந்தால் போதாது, நம்ம சரீரமும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம சரீரத்தினால எந்த தவறும் செய்யக்கூடாது.
சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இந்த உபதேசம் வந்த பிறகு தான் அதுக்கு பேரு ஃபுல் காஸ்பல். நல்லா அன்றைக்கு வந்து அநேக சபை, கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய சபை உண்டு, பலமுறை பேசியிருக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஜான் பால் ஆரம்பித்தது ஃபுல் காஸ்பல் பென்டெகாஸ்டல் சர்ச். ஃபுல் காஸ்பல்னா என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். பிரியமானவர்கள், ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல், மாரநாதா ஃபுல் காஸ்பல். இந்த ஃபுல் காஸ்பல்ங்கிற பேரை அன்னைக்கு வச்சாங்க. ஃபுல் காஸ்பல் என்றால் ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், நம்ம சரீரத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. நமக்குள்ள தேவன் இருக்கிறாரு. நம்ம ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றா இசைந்து இருக்குது. நம்ம அவர் சரீரத்துக்கு சரீரமாக, அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாக திருவிருந்தில் பங்கு பெறுறோம். அவர் நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். பிரியமானல ஒரு முக்கியமான காரியம், இதை அறிந்து கொள்ளுங்க. அதான் சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இந்த கூடுகை கர்த்தருடைய ஆலயம், யூனிவர்சல் சர்ச் கர்த்தருடைய ஆலயம், உங்கள் சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற லோக்கல் சர்ச்சில் நாட்டப்பட்டிருக்கும். கர்த்தருடைய யூனிவர்சல் சர்ச்சில் நாட்டப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்னுடைய 22 வயது நிரம்புற பீரியட்லேயே முதலாக மூக்கு பேரி அசனத்தில் 4 நாட்கள் செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். சுருக்கமாக சொல்லவங்களுக்கு தெரியும். அதுலேருந்து பல ஊழியங்களில் நான் பேசிட்டு வரேன். மாதம் 20 கூட்டங்கள் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். மேக்சிமம் 26 பேசியிருக்கேன். பிரியமானல அந்த காலகட்டத்திலலாம் பாஸ்டர் சுந்தரையாவுக்கு ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். அதுக்கு முன்பாகவே இந்த 23வது வயதுலேருந்து நான் அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறேன். 35 வயது 85ல் முழுநேர ஊழியத்துக்கு வரேன். முழுநேர ஊழியத்துக்கு வரும்போது பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னார். அன்னைக்கும் புரியலை, இன்னைக்கும் புரியலை, ஆனால் சொன்னதை சொல்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி, நீங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணாலும் சரி, பிரசங்கம் பண்ணட்டாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கே இருக்கணும். வர்றவங்க எல்லாம் உங்கள் முகத்தை பார்க்கணும். பிரியமால நான் ஊழியத்துக்கு வந்தபோது எனக்குன்னு சேர் போட்டு முன்னால் உட்கார வச்சார். 33 வயசு பையனை. சுந்தரியா மட்டும்தான் நாற்காலில் உட்காந்துருப்பார். சாம்சரியா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. 2 பேருக்கும் ஒன்றா சேர் போட்டாங்க. பெருமைக்கு சொல்ல என்ன சொன்னார், வர்றவங்க உங்கள் முகத்தை பார்க்கணும், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சர்ச்சில் இருக்கணும்னு. சரியான அப்போ ஏசிய சபைக்கு 32 பிரான்ச் இருந்துச்சு. 35 பிரான்ச் இருந்துச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் பல கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் போகிறீங்க தம்பி, நம்ம எல்லா பிரான்ச்லேயும் ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம பிரான்ச்சஸில் கன்வென்ஷன் நடத்தணும், நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். சரி பாஸ். 3வது சொன்னார் சாம்சரையா, தம்பிம்பார். தம்பிக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அதனால் அவர் இப்போ ரொம்ப வீடெலாம் சந்திக்க முடியாது, நீங்கள் தான் விசுவாசிகள்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு. சரின்னு 3யும் சொல்லிட்டு சொன்னார், தம்பி, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வரம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வசன வெளிச்சம், அது ஏசியவுக்காக கொடுக்கல, அது அவருடைய சரீரமாகிய சபைக்காக கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்பெறணும் அப்படின்னார். நான் வீட்டில் போய் அம்மாட்ட சொன்னேன், எம்மா, ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருக்கணும், 35 சபைகளில் கன்வென்ஷன் நடத்தணும், ஹவுஸ் விசிட்டிங் பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற வரம் எல்லா சபைக்கும் பயன்படும், எல்லாத்தையும் எப்படிமா சேருதுன்னு கேட்டேன். அன்னைக்கும் புரியலை, இன்னைக்கும் புரியலை. பிரியமானலான்னா அதோடைய சத்தியம் ஐயா அன்னைக்கு வெளிப்படுத்தின சத்தியம் நம்ம சபையிலையும் ஸ்தல சபையிலையும் நாட்டப்பட்டிருக்கணும், அவருடைய சரீரமாகிய சபையிலேயும் நாட்டப்பட்டிருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆலயத்தில் நாட்டப்பட்டவள் என்று சொன்னால் ஸ்தல சபையிலேயும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அவருடைய சரீரமாகிய சபைக்கும் அவர் சொன்ன 2 வார்த்தை, உங்களுடைய வரம், உங்கள் வசன வெளிச்சம். உங்கள் வரங்கள், உங்களுடைய வசன வெளிச்சம் சரீரமாகிய சபைக்கு பயன்பெறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்மேல் ஊழியங்கள் ஆரம்பித்தோன்னு ஒரு சின்ன தவறு பண்ணேன்.
இனி நான் வெளி ஊழியம் போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு சபை கொடுத்துட்டாரு, அந்த சபையில் மாத்திரம்தான் நான் பேசுவேன்னு சொல்லி 1990 2000 வரை 10 வருஷம் நான் எங்கேயுமே போகல. 1999 நவம்பரில் எனக்கு பேப்டிசம் கொடுத்த அருமையான பரிசுத்தமா பாஸ்டர் லாசரஸ் ஐயா என்னை வீடு தேடி வந்தாங்க. மாத்தூர் கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. நான் என் பிரதிஷ்டை எடுத்திருக்கேன், என் தவறை உணர்த்தினேன். பிரியமால அந்த டிசம்பர்லேயே 10 வருஷம் பிரேக் நான் உடைத்தது கோடம்பாக்கத்துள்ள ஆர்எஸ்ஏஜி சர்ச்சில் பாஸ்டர் சார்ல்ஸ் அவரன் தான் அந்த 10 வருஷ கேப்புக்கு பிறகு என்னை கூப்பிட்டு பயன்படுத்தினேன். ஒரு சின்ன பிழை, ஒரு ஆவியின் வைராக்கியத்தில் செய்த ஒரு பிழை. நான் கர்மேலுக்கு மட்டும்தான், நீ இனி எங்கேயும் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். இல்லை, கர்மேலையும் கனி கொடுக்கணும், அவருடைய சரீரமாகிய சபையிலையும் நம்ம கனி கொடுக்கணும். அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஸ்தல சபையிலையும் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவருடைய சரீரமாகிய சபையிலையும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். நல்லா ரெண்டாவது நம்ம குறிப்பாக நல்லா ஊழியம் செய்யுங்க, ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்யுங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யுங்க. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாம உங்களுடைய தாளந்துகளை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சபையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் தான் இந்த வசனத்தை இன்றைக்கு மீண்டுமாக நான் எடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசியுங்கள். Proverbs 10:22. Proverbs 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எப்படி நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 24:41. ஆதியாகமம் 24:41 கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இயேசு சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். 35ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். பிரியமல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்ம சீமானாய் இருப்போம், நம்ம சீமானாய் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேதத்தில் பார்க்குறோம், ஆதியாகமத்திலேயே 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு மூட்டை கோதுமை விதைக்கிறான், 100 மூட்டை கோதுமை அறுத்தெடுக்கிறான். கர்த்தர் விதையை ஆசீர்வதிக்கிறார், அந்த விதையை விளையச் செய்கிறார். ஒரு மூட்டை கோதுமை 100 மூட்டை கோதுமை. எத்தனை மூட்டை விதைச்சான்னு தெரியல, 10 மூட்டை விதைச்சானா? 10 மூட்டை விதைச்சிருந்தான்னா 1000 மூட்டை அறுத்தெடுத்திருக்கிறான், 1000 மூட்டை கோதுமை அறுத்தெடுத்திருக்கிறான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம இருக்கணும். நிறைய காரியங்கள் உண்டு, அதை எடுத்த இன்னொரு தனி பிரசங்கம். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்படியெல்லாம் பைபிளில் இருக்குது. இன்னொரு நாள் அதை தனியாக கவனிப்போம். எப்படி ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கணும். ஒரு 3 குறிப்பு சொல்கிறேன். இந்த பாத்திரத்தை நான் தண்ணீரால் நிரப்பணும், இல்லை ஒரு ஜூஸால் நிரப்பணும், இல்லை ஒரு நல்ல பிவரேஜால் ஒரு பானத்தால் நிரப்பணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் ஓட்டை இருக்குமானால் எவ்வளவுதான் நான் இதில் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி லீக் ஆயிரும். ஓட்டையோ ஒரு கீறலோ இருக்குமானால் அந்த தண்ணி லீக் ஆயிரும். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாத நிலை தங்காமல் விலகி போகிறதற்கு ஏதாவது என் வாழ்க்கையில் ஓட்ட உடசல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த பாத்திரத்தை இப்படி படுக்க வச்சிருக்கேன், நிமித்தி வைக்காம படுக்க வச்சிருக்கேன். இதில் என்னதான் ஊற்றினாலும் ஒரு சொட்டு 2 சொட்டு தண்ணி நிற்குமோலே முழுமையாக இந்த தண்ணி இந்த பாத்திரத்தில் நிரம்பாது. ஏன்னா இது கீழே படுத்து கிடக்கு.
ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ளாக நான் தலை நிமிர்ந்து இருக்கிறேன்னா, கீழே விழுந்து கிடக்கிறேனா? 2வது. 3வது, இந்த பாத்திரத்தை தலைகீழ கவுத்தி வச்சுட்டு எவ்வளவுதான் நான் தண்ணி ஊற்றினாலும் ஒரு சொட்டு கூட உள்ள போகாது. கர்த்தருக்கு முன்பாக நேரா இருக்கிறேன்னா, தலைகீழா இருக்கிறேனா? அவர் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னா, இல்லை நான் முதல்ல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், குழந்தையிலே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா தலைகீழ இருக்கு. அவர் சொல்றதுக்கு மாறா இருக்கு. ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவேன். நான் இயேசுவை பின்பற்றினா எனக்கு சிலுவையே கிடையாது, தலைகீழா இருக்கு. இந்த வேதத்துல இயேசு சொன்ன சத்தியத்துக்கு தலைகீழான ஒன்றை நம்ம பின்பற்றுவோமே ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் கிருபை எல்லாம் போதும். தலைகீழா இருக்கு. தலைகீழா இருந்துச்சுன்னு சொன்னா ஆசீர்வாதம் அதுல தங்காது. 3 காரியங்கள் என்ன வச்சுக்கோங்க. விரிசல் இருக்கக்கூடாது, கீழே சாஞ்சி கிடக்கக்கூடாது, தலைகீழா இருக்கக்கூடாது. இந்த 3ஐயும் தாண்டி 4வது, இந்த பாத்திரத்துல ஏதாவது ஒரு விஷம் இருக்குமானால், ஒரு கெட்ட பொருள் இருக்குமே ஆனால், கொஞ்சம் கெட்டுப்போன பால் இருக்குமே ஆனால், இல்லை ஒரு பூச்சி விழுந்து கிடக்குமே ஆனால், ஒரு செத்த ஒரு காக்ரோச் கரப்பாம்பூச்சி உள்ள கிடக்குமே ஆனால், இதில் நம்ம பால் ஊற்றினால் அந்த பாலும் கெட்டு போய்விடும். நமக்குள்ளாக, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக உலகம், மாமிசம், பிசாசு, பெருமை, வைராக்கியம் இப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ள கிடக்கும்போது எவ்வளவுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதம் தங்காது. ஒன்று லீக் ஆகும், இல்லைன்னா சாஞ்சு கிடப்போம், இல்லைன்னா தலைகளை இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த 3ஐயும் தாண்டி நமக்குள்ள வேற அசுத்தங்கள் இருக்குமே ஆனால், தீய எண்ணங்கள் இருக்குமானால், மாம்சம் இருக்குமே ஆனால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மில கெட்டுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அந்த குடும்பத்தை வாழ்த்துங்க. வாழ்த்தலுக்கு பாத்திரமா இருந்தால் அந்த வாழ்த்தல் அங்கே தங்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை தரும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆரம்பம் தரித்திரமா இருக்கலாம். தரித்திரத்துக்கும் வறுமைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. வறுமையே வேண்டாம். வறுமை என்பது தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பது, இல்லாமை. தரித்திரம் என்று சொல்லுவது ஒரு சாபம், ஒரு வேதனை. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒருவரும் தரித்திரா இருக்கக்கூடாது. முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படும். 2வது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. 3வது கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற பாத்திரமாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. நேரம் கருதி வேகமாய் கடந்து போகிறேன். 4வதாக சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுரை போல வளரும். திரும்ப சொல்றான், ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி, முடிவு சம்பூர்ணம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு சொல்றாரு, இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. பிரியமானவர்கள், அன்றைக்கு அந்த ஆயக்காரன் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி ஜபிக்கிறான். இயேசு சொல்றாரு, அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாக திரும்பி போனான். பிரியமானவர்களை, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆகிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறோம். இவ எப்படி நம்ம நீதிமான் ஆகிறோம் அதை எடுத்தோன்னா அது இன்னொரு தனி பிரசங்கமா மாறிடும். தாழ்மையா சொல்றேன், நீதிமான், ரைச்சியஸ்னஸ், ரைச்சியஸ் மேன், ரொம்ப எளிதான உபதேசம். வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ, what is wrong for God is wrong for me. That's a righteousness, right standing with God. Whether I can understand it or not, whether I can, it's easy to believe or not, அதை நான் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும், எனக்கு நம்புறது எளிதாக இருந்தாலும் எளிதாக இல்லாட்டாலும், what is right for God is right for me, what is wrong for God is wrong for me. பிரியமான 75 வயதில்
தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க உன்னை பெருக பண்ணுவேன்லாம் சொல்கிறாரு. 10 ஆண்டுகளாச்சு அவருக்கு குழந்தையே பிறக்கலை. பிரியமானவர்களே, அப்புறம் மனைவி பேச்சை கேட்டு ஆகாரம் சேர்த்துக்கிறாரு. இப்போ அவருக்கு இஸ்மவேல் பிறந்திருக்கிறான். தேவன் திரும்ப அவன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு. பிரியமானவர்களே, இஸ்மவேல் வரும் முன்னால் நான் ஒரு குழந்தை தருவேன் அப்படின்னு ஒரு 10 வருஷம் கழித்து வந்து சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜோக்கெலாம் வேணாம், என் வீட்டில் என் செக்ரட்டரி இருக்கிறாரு இளையசார் எனக்கு வாரிசாக வரட்டும். ஏன்னா அவனுக்கு வாரிசே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆகாரம் சேர்க்குறான். இப்போ இஸ்மவேல் பிறந்துட்டான். இப்போ திரும்ப ஒரு 15 வருஷம் 14 வருஷம் ஆகிப்போச்சு, 13 வருஷம் 14 வருஷம் ஆகிப்போச்சு. திரும்ப ஆண்டவர் வர்றாரு, ஆபிரகாமே நான் அவனுக்கு ஒரு பிள்ளை தருவேங்கிறாரு. அப்போ கூட அது ஆபிரகாமால் நம்ப முடியல. அந்த கட்டத்துலேயும் ஆபிரகாம் என்ன சொல்கிறான், இஸ்மவேல் பிழைப்பானாக. நிறைய பேர் சாராள் சிரிச்சாம்பாங்க. பிரியமானவரை சில ஊழியக்காரங்க எப்பவுமே இந்த பெண்கள் இப்படி கமெண்ட் அடிப்பாங்க, சாராள் நகைத்தாள்னு. முதல்ல ஆபிரகாமும் நகைத்தான். அது ஏன் பார்க்காம போகிறாங்களோ தெரில. ஆபிரகாமும் சிரிச்சிட்டான். ஆண்டவரே இந்த ஜோக்கெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, ஏதோ அந்த பிள்ளை இருந்தால் போதுங்கிறார். இல்லை உனக்கு வாக்கு தத்துவத்தின்படி ஒரு பிள்ளை பிறக்குங்கிறார். இப்போ அவனுக்கு நம்புகிறதற்கு ஏதும் இல்லை. 85 வயசில் கொஞ்சம் சரீர பலன் இருந்தது. ஆகாரோட சேர்ந்தான் இஸ்மவேல் பிறந்துட்டான். இப்போ அவன் தன்னுடைய சரீர பலத்தையும் இழந்துட்டான். அவன் சரீரம் செத்தது என்று சொன்னால் அவன் தன் ஆன்மையை இழந்துட்டான். அவனுடைய ஒரு பொட்டன்சி போயிடுச்சு. ஏற்கனவே சாராள் மலடியாக இருந்தால் இப்போ ஸ்திரீகளுக்கான வழிபாடும் அவளுக்கு நின்று போயிட்டு. ஸ்திரீகளுக்கான அந்த வழிபாடும் அவளுக்கு நின்று போயிட்டு. இனி குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், சாராள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை தருவேன். இன்னொரு 40 வாரத்தில், ஒரு உற்பத்தி கால திட்டம் என்றால் 40 வாரம், இன்னொரு 40 வாரத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும்பா அப்படிங்கிறார். ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் கூட அவன் நினைக்காம கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கான்னு விசுவாசித்தான். விசுவாசித்ததினாலே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். இப்போ ஆபிரகாமுடைய ஸ்டாண்ட் என்ன? நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய ஸ்டாண்ட் என்ன? இஸ்மவேல் பிழைப்பானாக. தேவனுடைய ஸ்டாண்ட் என்ன? உனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை கிடைக்கும். ஆபிரகாம் நம்புறதுக்கு ஏதும் இல்லை. இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆண்டவர் சொல்ல, சாராள் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை தருவேன். இவன் நம்புகிறதற்கு ஏது இல்லாது இருந்தும் எனக்கு ஆண்டவர் சாராள் மூலமாக ஒரு குழந்தை கொடுப்பா என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. He had the right stand with God. Yes, I will get a child through Sarah. It was the stand of God, same stand Abraham took. Right standing with God. Right standing with God. That was counted righteousness unto Abraham. அதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எந்த சூழ்நிலையில் வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. எப்படி தேவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும்? வேதத்தில் வாசிக்கிறோம், ஆகமங்களில் இருக்கு. அதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் அவருடைய நியாயமான பிரமாணம். உன் தகப்பனின் தாயின் கனப்படுத்துன்னு இருக்கு. உன் தாயின் போதகத்தை அல்லாத தாயினுடைய போதகனை டீச் பண்ணியம்மா, இப்படி செய்யாத, இப்படி உடுத்தாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி தலைவாரு, இப்படி முடி வெட்டியது அம்மா சொல்கிறாங்க. வாட் இஸ் த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்? அம்மா சொல்கிறத கேட்குறது. இல்லை நீ என்ன வேணாலும் சொல், நான் இஷ்டப்படி தான் ட்ரெஸ் பண்ண, நான் இஷ்டப்படி தான் நடப்பேன், நான் இஷ்டப்படி தான் செய்வேன்னா யூ ஆர் பிரேக்கிங் த லா ஆஃப் காட், த பிரின்சிபிள் ஆஃப் காட். அப்போ எப்படி தேவன் நம்ம நீதிமானாக முடியும்? தேவனுக்கு எது சரியோ அது எனக்கு சரி. புருஷனை கீழ்ப்படினா இல்லை என் புருஷன் என் காலில் விழணும் அப்படின்னா நீதி ஆகுமா? ஏன் நான் புருஷனுக்கு கீழ்ப்படியணும்? பைபிளில் சொல்லியிருக்குமா? அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆர்டர் அப்படி தான் இருக்கு. மூணு கேட்குமா, நான் ஏன் சூரியனை சுற்றணும்? சூரியன் என்ன சுற்றட்டும் பூமி சொல்லுமா? நான் ஏன் சூரியனை சுற்றணும்? சூரியனை சுற்றி வரட்டும் சொல்லுமா? அதான் இப்போ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆர்டர். அங்கே தான் நீதி வழங்குது. அப்படிதான் தேவன் ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, கிரகங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, நமக்கு சாய்ஸ் இருக்கு. கிரகங்கள் கீழ்ப்படிந்து ஆகணும்.
நம்ம கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் போகலாம். கிரகம் நரகத்துக்கு போகாது, நம்ம மோட்சத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம். சாய்ஸ் இஸ் கிவன் டு அஸ். பூமிக்கு சாய்ஸ் இருக்கா? சூரியனை சுத்த மாட்டேன், நான் வேற ஸ்டாரை தான் போய் சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லுமா? அதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஆனால் அதே தேவன் தான் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். எனக்கு கீழ்ப்படியதுக்கு சாய்ஸ் இருக்குது. கீழ்ப்படியெல்லாம் கீழ்ப்படியாமல் போகலாம். கீழ்ப்படிந்தால் அதனுடைய நன்மையை அனுபவிப்பேன், கீழ்ப்படியாவிட்டால் அதனுடைய தீமையை அனுபவிப்பேன். அப்போ நீதிமான் 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 என்றால் வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வருவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், நன்மை குறையப்படாது. தேவ சமூகத்திலேருந்து நான் சொல்கிறேன். இதை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பல காரியங்களுக்காக கொடுங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பிரியமல்லிங்க, விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. என்றைக்காவது எங்கள் தேவைக்காச்சியா கேட்டிருக்குன்னா, எங்கள் நன்மை குறையப்பட கர்த்தர் விடலை. இல்லையா? மருத்துவ செலவுக்காக கேட்டிருக்கேன்னா, என் பிள்ளைகளுடைய படிப்புக்காக கேட்டிருக்கிறேன்னா, என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக கேட்டிருக்கிறேன்னா, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ என் பிள்ளைக்கு திருமணம் வருகிறது, நிறையா தேவைகள் இருக்கிறது, தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள், உங்கள் ஜெபம் ரொம்ப தேவை, கற்றவங்களை ஏவுகிறது இப்படி செய்யுங்க, அப்படியே ட்ராமா போட்டோமா? பெருமைக்காக சொல்லலை. கர்த்தர் நன்மை குறைபடவில்லை. கொடுக்கறத பற்றி சொல்றதெல்லாம் உங்க ஆசீர்வாதத்துக்காக. பிரியமானே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. பெருமையா எடுக்காதீங்க, விளக்கத்துக்காக சொல்றேன். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய நீதியை எது காட்டுறவளுக்கு சரி அது எனக்கு சரி, அந்த ஸ்டாண்டுக்கு வந்தேன். மூழ்கி தான் எடுக்கணுமா, இப்படி எடுத்தா என்ன, நகையை கழுத்தி தான் ஆகணுமா, அவங்க போட்டிருக்காங்க. இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? உன் சரீரத்தை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இரு. பொன்னினாலும் இப்படிப்பட்ட நகைகள்னாலும் அலங்கரியாத, முத்துக்கள்னாலும் அலங்கரியாதன்னு சொல்லியிருக்கு. அலங்கரிக்காத. அவங்க மாத்திரம் போடலாமா, இவங்க மாத்திரம் போடலாமா? எதுக்கு இது? சரினா சரி, தப்புனா தப்பு, போயிட்டே இருங்க. You would be a righteous person. You get a right standing with the word of God. You get a right standing with God. உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, நம்புகிறதற்கு ஏது இல்லை. சர்வம் செத்து போச்சு, அவள் கற்பம் செத்து போச்சு, ஸ்திரீகளுக்கான வழிபாடு அவளுக்கு நின்று போச்சு. அதுக்கு முன்னாலேயாவது அவளுக்கு பீரியட் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ அது போய் நின்று போயிடுச்சு. இனிமேல் எப்படி குழந்தை பிறக்கும்? எப்படிங்க குழந்தை பிறக்கும்? நம்புகிறதுக்கு ஏது இல்லாத ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்புனா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும், கர்த்தரில் ஊழியம் செய்யணும். அப்புறம் என்னது 3வது பார்த்தோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்கணும். 4வது நீதிமான்களாக இருக்கணும். 5வதாக பிரியமலை யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கார் பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25, 26. பெருநெஞ்சுள்ளவன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். குறிப்பாக வேதம் சொல்லுது, மனுஷருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. யார் அவரு? ஆவியரை பார்க்குறாங்க. ஏன் ரூபஸ் ஆண்டர் 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 மேலேயே நம்பிக்கையாக இருக்காங்க. சொந்தக்காரங்க பார்க்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா இந்த யுவராஜ் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்வார்னே உட்கார்ந்துட்டு இருக்காரு. மனுஷருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மை எவ்வளவு பெரிய தெரியும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த நம்பிக்கையினுடைய அடையாளம் தான் காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதில் 3 காரியங்கள் உண்டு. காத்திருக்கிறது. காத்திருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய கிரியை. காட்ஸ் வே, காட்ஸ் டைம், காட்ஸ் ஒர்க். அவர் குறித்த நேரம் எப்போன்னு தெரியாது. வரேன் இருக்கார், வருவார். செய்வேன் இருக்காரு, செய்வார். எப்போ செய்வாருன்னு தெரியாது. செய்வார். செய்வேன்னு சொல்லியிருக்கல, செய்வார். அவர் தப்பு வைக்க வரலவர். தப்பு வச்சாலும் சரி, தப்பியாமல் போனாலும் சரி. கையால் கட்டப்படாத ஒரு நகரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கையோட விசுவாசிக்கிறேன். அந்த நகரத்தை நான் பார்த்தாலும் சரி, பார்க்கட்டாலும் சரி உண்டு. சொன்னார்ல, ஆபிரகாம் பார்க்கல, ஈசாக்கு பார்க்கல, யாக்கோபு பார்க்கல, யாக்கோபுடைய பிள்ளைகள் பார்க்கல. யாக்கோபுக்கு 4வது சந்ததி. அதில் மோசே கூட பிஸ்காவில் இருந்தான் பார்த்தோம், உள்ளே போல.
அவன் தான் யாக்கோபுக்கு 4ஆம் சந்ததி. பிரியமானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் 5ஆம் சந்ததி. ஒரு தலைமுறை பார்க்கல. ஒரு தலைமுறை அப்படின்னா, பரம்பரை அப்படின்னா 7 சந்ததி. ஆபிரகாம் பார்க்கல, ஈசாக்கு பார்க்கல, யாக்கோபு பார்க்கல, லேவி பார்க்கல. பிரியமானவர்களே, அதுக்கு பின்னால ஆரோன் பார்க்கல, மோசே பார்க்கல. அந்த நகரம் கிடைச்சதில்லை, அந்த நகரம் வந்ததில்லை. வரும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவனும் செழிப்பான். எத்தனை பேர் மோசஸ்ன்னு பெயர் வைக்கிறாங்க. வெறும் பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்தனால அவருக்கு அந்த புகழ் பெற்றாரா? நம்பினார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் அந்த கானான் தேசத்தை தருவார். வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை தருவார். நம்பிக்கையோடு மரித்தார். அந்த தேசத்தை தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கை பண்ணினார். எந்த சூழ்நிலையானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய சித்தம் அறிந்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க 3 காரியம். அவருடைய வேலைக்காக காத்திருங்க. அவர் எப்படி செய்ய விரும்புகிறாரோ அப்படி செய்வார். இப்போ எனக்கு ஒரு தொகை வேணும், சரி உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும். இந்த அண்ணன் தருவார், இந்த அக்கா தருவார், இவங்க தருவாங்க, அவங்க தருவாங்க, அப்படி நீங்கள் ஒரு வழி வச்சுருக்கீங்க. அது இல்லை. அவர் எப்படி கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவருடைய வழியில் அவர் கொடுப்பார். அவர் எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுப்பார். நம்ம நினைக்கிற வழியில் வராது. அவர் எப்போ செய்யணும்னு விரும்புகிறாரோ அப்போ செய்வார். அவர் எப்படி செய்யணும்னு விரும்புகிறாரோ அப்படி செய்வார். பிரியமணி இப்படி தான் அவர் தரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் நம்புறது. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கு. நம்பிக்கையாக இருக்கிறவங்களுடைய அடையாளம் காத்து இருக்கிறாங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ எத்தனை காரியம் பார்த்துருக்கோம்? 5 காரியம் பார்த்துருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கு பாத்திரமா இருக்கணும், நீதிமான்களாக இருக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, 6வது உபாகமம் 28ஆம் அதிகாரம். ஒரு நீண்ட பகுதி வாசிக்க போகிறோம். முதல் 15 வசனங்கள் எடுத்துக்கோங்க. உபாகமம் 28 1 முதல் வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி, கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தை சொல்றேன். இந்த சாட்சி பிரியமான கர்த்தர் நாம மகிமைக்காக. ஒரு நாள் நாங்கள் ஒரு 3 ஊழியக்காரர்கள் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அந்த ஹோட்டலில் 2 பேர் வெளியாட்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் நம்ம ஒரு காலங்க தான், அதில் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க. அவங்க பேச்சிலேருந்து தெரிஞ்சது. அப்போ என் கூட அந்த ஊழியக்காரர் அவங்களோட கூட பேச ஆரம்பித்தோம். அண்ணா நகரில் சபை ஆரம்பித்த புதிது. இல்லை இங்கே வந்துட்டோம், நம்ம சபை ஆரம்பித்த புதிதாங்க. பேசிகிட்டே இருந்தோம். பேசிட்டோம். அந்த ஊழியக்காரர் எங்களை அவர் அமெரிக்காவிலேருந்து இப்போ இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கார். அமெரிக்காவிலேருந்து அந்த வேஷ்டி தான் கட்டிகிட்டு இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கார். பேசும்போது இவர் என்னார், இவர் ராபர்ட் சைமன் அப்படின்னு அறிவிக்கிறார். இன்னொரு கூட இருந்தவர் ராபர்ட் சைமன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் தான் அண்ணா நகரில் சபை வச்சுருக்கீங்களா அப்படின்னு அதிர்ந்து போன அமெரிக்காவிலேருந்து வந்தவர் சொல்கிறார். எப்படிங்க அப்படின்னு. இல்லை எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டர் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. அங்கெல்லாம் ஏதோ ஒரு தமிழ் சபை, அந்த பாஸ்டருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஏதோ காரணத்தில் சொல்லியிருக்கிறாரு. திடீர்னு நினைவு வந்தனால சொல்கிறேன், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க.
நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் உன் ஆடுகளின் நிலத்தின் மந்தைகளும் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் உன் கூட மாப்பிசைகிற உன் தொட்டியும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். பிஸ்னஸ்ல இல்ல வாழ்க்கை முறையில உனக்கு விரோதமா எழுப்புறவங்களை கர்த்தர் முறியடிப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பெரியமானவளை உன் பிஸ்னஸை கெடுக்கணும், உன்னுடைய மினிஸ்ட்ரியை கெடுக்கணும், உன் குடும்பத்தை கெடுக்கணும் வர்றவங்க 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன்னுடைய வருமானத்துல, உன் கல்லாப்பெட்டியில, உன் பேங்க் அக்கவுண்ட்ல கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுக்கிற பிசினஸ்ல நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நீ நிலைப்படுத்துவார். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பிரியமானவர்களே, உங்க உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களோடு கூட படித்தவங்க, பா உங்களோட ஆண்டவர் இருக்காருப்பா, உன் கிளாஸ்மேட் ஒன்னாப்லேருந்து உங்களோட படிச்சிருப்பான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அவன் சொல்லுவான், உண்மையாகவே நீ ஆராதிக்கிற தேவன் அவன் கூட தான் இருக்காருப்பா, நீ நம்புற தேவன் அவன் கூட தான்ப்பா இருக்காரு. நான் ஆசீர்வதிக்க பற்றியா சொல். மாம்சமான யாவரும் அது ஏகமாய் காணும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக. உன் மிருக ஜீவன்களின் பலம் உன் நிலத்தின் கனின்னு சொன்னால் இன்னைக்கு உன் பிஸ்னஸில், உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில், நீ செய்கிற காரியத்தில், அன்னைக்கு அவங்க பயிரிட்டாங்க, ஆடு மாடு வளர்த்தாங்க, இன்னைக்கு நீ வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்கிற, எல்லா இடத்துல வேலை பார்க்குற, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். பிரியமானவர்களே, ஏற்ற காலத்தில் நன்மை கிடைக்கும். நான் குறிப்பாக பிஸ்னஸ் பீப்புளுக்காக ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை சொல்லி ஜெபிப்பேன். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு சில கூட கவனிச்சிருப்பீங்க, ஆள் உதவி, பண உதவி, பொருள் உதவி கிடைக்கும். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் முடிக்கணும், இப்போ கையில் காசு வேணும், தர்றேன்னு சொன்னவன் தரணும். அந்த காசு வந்தால் இந்த பிஸ்னஸை முடிச்சிடலாம். அவன் 2 நாள் டிலே ஆயிடுச்சான்னா இங்கே 2 நாள் டிலே ஆகிடும். ஏன் டிலே ஆச்சு? ஏன் டிலே ஆச்சு? ஏன் அந்த வர்ற காசு வரல, நேரத்துக்கு ஏன் வரல? அது ஒரு சாபம். உங்களுக்கு தெரியாது நேரத்துக்கு. ஏற்ற காலத்தில் மழை பெய்யலை, ஆள் உதவி ஏற்ற காலத்தில் கிடைக்கணும். ஏற்ற காலத்தில் ஆள் உதவி கிடைக்கல, பொருள் உதவி, நம்ம ஒரு பொருளை தேடி போகிறோம், அந்த நேரத்தில் அந்த பொருள் கிடைக்கலன்னா அந்த வேலை நடக்காது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா தான் கிடைக்கும். ஒரு சின்ன பொருளுங்க, நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, ரொம்ப சிரிச்சிடாதீங்க. இந்த கைப்பிடி வைக்கணும், ஏறி வர்றதுக்கு வசதியாக, ஞாயிற்றுக்கிழமை ஏறி வர்றதுக்கு வசதியாக வைக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரில் பிட்டு, அந்த ட்ரில் பிட்டு கிடைக்கலைங்க. இதை வைக்கிறதுக்குரிய ட்ரில் பிட்டு கிடைக்கல. இல்லை தம்பி, அப்படி விட்டுருங்க, இது கிடைக்கலன்னா பரவாயில்ல. இல்லை கிடைச்சிடும். இது எப்படி கிடைச்சதுன்னு தெரில. எப்படிப்பா கிடைச்சது? கிடைக்குங்க, பொருள் கிடைக்கும். எப்படியோ கிடைச்சது, வச்சு முடிச்சுட்டாங்க. எதாவது வந்து பார்க்குறேன், கைப்பிடி இருக்கு, காலையில் இல்லை. முந்தின நேரத்து அது வைக்க முடியுமா முடியாதான்னு தெரியலை. இப்போ ஏற்ற வேலையில் கிடைக்கணும்ல ஒரு சின்ன ட்ரில் பிட்டு, ஏன் கிடைக்க மாட்டேக்கு? கத்திர காலங்க. ஏற்ற காலத்தில் மழை காலம் தவறி பெய்துச்சுன்னா பயிர் கெட்டு போயிடும்.
மழை பெய்யலைனாலும் பயிர் கெட்டு போயிடும், காலம் தப்பி மழை பெஞ்சாலும் பயிர் அழிஞ்சு போயிடும். விதைப்பு நேரத்தில் அடமழை பெஞ்சா என்ன ஆகுறது? பயிரெல்லாம் நாசமாக போயிடும். சாரி, அறுப்பின் காலத்தில் ஏற்ற காலத்தில் சகாயம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவத. வாசிங்க. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஒருவேளை அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடாமல் போனால் இந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். காலம் தப்பி மழை பெய்யும். விதைக்கு முன்னால் மழை வேணும், மழை வராது, விதைக்க முடியாது. ஏதோ ஒரு வருஷம் விதைச்சா நல்லா வளர்ந்து வருது, சோர்னு அடமலை அடிக்கும், எல்லாம் நாசமாக போயிடும். இப்போ சொல்லப்பட்ட சாபம் எல்லாம் உனக்கு வரும். காலம் தப்பி நடக்கும். உன் கையின் பிரயாசத்தை வேற எவனும் சாப்பிட்டுட்டு இருப்பான். நீ கடன் வாங்கிக்கிட்டு இருப்ப, கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருப்ப. நீ கடன் கொடுக்க வேண்டிய நீ கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் என்னது? சாபம். இந்த சாபம்லாம் உனக்கு வரும் அப்படின்னு நிறைய வசனம் சொல்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய வழிகாட்டுதல், கர்த்தருடைய நியாயங்கள், அவைகளை இரவும் பகலும் தியானித்து அவைகளை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. நமக்காக தான் அவர் எழுதி தந்திருக்காரு. அந்த 10 கட்டளைகள் யாருக்காக கொடுத்துருக்காரு? நமக்காக தானே கொடுத்துருக்காரு. வேற யாருக்காகமா கொடுத்துருக்காரு? பிரியமானவர்களை, நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கணும். உங்க நன்மைக்காக சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. சபையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நாங்கள் என் பிஸ்னஸுக்கு போயிடுவேன். சர்வீஸ் அட்டென்ட் பண்ணியாச்சு, பிஸ்னஸ்க்கு போயாச்சு, நல்லா இருக்கும். அந்த பாஸ்ட்டுக்கு வர்ற காணிக்கெல்லாம் வந்துடும். நாள் முழுசும் உங்களை வச்சு என் வருத்தணும், காணிக்க வந்துடும். பிரியமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததாகுமா? என் ஆத்மா வாழ முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பொய் சொல்லிடலாம், பொய் சொல்லி சமாளிச்சிடலாம், பிஸ்னஸ் பண்ணிடலாம், அம்மா அப்பாவை ஏமாத்திடலாம், டீச்சரை ஏமாத்திடலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் அக்கினி கந்தகம் இருக்கிற கடலில் தானே பங்கடைப்பாங்க. கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நமக்காக நமக்காக நமக்காக. அது ஆவிக்குரிய பிரகாரமா. நம்ம நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபையினால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை அல்ல, நம்ம இயேசுக்கு அடிமை. இயேசுக்கு அடிமை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுவோமையானால் நம்ம வாளாகாமல் தலையாகும். நிறைய பேர் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டு நாங்கள்லாம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாணம்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. நியாயப்பிரமாணம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, பிரியமான நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய்மாங்க. யார் வாளாகாமல் தலையாவா? யாரு கீழாகாமல் மேலாவா? அந்த பிரமாணங்களை கை கொண்டவங்க தான் வாளாகாமல் தலையாவார்கள், கீழாகாமல் மேலாவார்கள். வெறுமனே அந்த வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு நான் நீ வாளாகாமல் தலையாவாய், இந்த மாதத்து வாக்கு தத்தம், இந்த நாளைக்குள்ள ராசி பலன், இந்த வாரத்துக்கான ராசி பலன், இந்த ஆண்டுக்கான ராசி பலன். எங்கெங்க நீ வாளாகாமல் தலையாவாய் கத்த சொல்ற? யார் வாளாகாமல் தலையாவா? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டால் நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். இந்த ட்ரெயினில் ஏறினால் நீ திருநெல்வேலி போய் சேர்ந்துடலாம், கன்னியாகுமரி போய் சேர்ந்துடலாம். உண்மைதான், இந்த ட்ரெயினில் ஏறினா போய் சேர்ந்துடலாம். டிக்கெட் எடுக்கணும்ல, கலர் டிக்கெட்டில் போயிடுறத பிடிச்சா
அப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. யார் வாளாகாமல் தலையாவா, யார் கீழாகாமல் மேலாவா? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். யார் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பா? உன் ஆத்மா வாழ்வது போல உன் ஆத்மாவை ஃபீட் பண்ணு. உன் ஆத்மா நல்லா வாழ்ந்திருந்தா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். நன்மை குறையப்படாது. பிரியமான இன்னொரு 4 காரியங்கள் சித்தமானால் வருகிற வாரத்தில் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுகிறேன். இப்போது இந்த 6 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று உங்களை ஒப்பு கொடுங்க.